பல இடங்கள்ல ஜென்சி புரட்சி நடக்குது. அங்க நடந்தது வந்து புரட்சி கிடையாது. இங்க சினிமா மோகத்துல வாக்களிச்சிட்டாங்க. பல பேருக்கு யாரு வேட்பாளர்னே தெரியல. வேட்பாளருக்கு தொகுதியோட எல்லையே எதுன்னு தெரியல. அமைச்சரா போடுறாங்க, அவருக்கு என்ன துறைனே தெரியல. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு. முதலமைச்சர் என்ன பண்றாருன்னே தெரியல. இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இந்த 1 மாதத்துக்குள்ள முன்வைக்கிறாங்க. அது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நம்ம 2 பேர் பேசிட்டு இருந்தோம் செப்டம்பர் மாதம் போன வருஷம். இதே யூஸ் பண்ணி நீங்க வேற கேள்வி கேட்டீங்க. வெறும் சினிமா இவங்க தான், அதெல்லாம் ரசிகர்கள் தான் வருவாங்க, வாக்கா மாறாது அப்படின்னீங்க. இப்போ வந்து அவங்க வந்து வாக்களிச்சுட்டாங்க, ஆனா சினிமா தான், கவர்ச்சி தான் அப்படின்றீங்க. இதுலேருந்து இது என்ன, அதுதான் திருப்பி நம்ம புரிஞ்சிக்க கூடாதுன்றதுனால புரிஞ்சிக்க மாட்டேன்றோமா என்னன்னு தெரியல. என்ன சொல்றாங்க, வேண்டாம் அவங்களோட நீங்க வந்து கறி வெட்டி போட்டு வந்து மேடையில் பெரிய மேடை பேச்சை பேசி பூத்தா ஆள் அமைச்சு கொடி அமைச்சு அந்த அரசியல்லாம் வேண்டாம்ப்பா. என்ன வேணா நீங்க மகளிர் தொகை கொடுங்க, என்ன வேணா கொடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மாற்றம் வேண்டும். நீங்க வேண்டாம், நீங்க வேண்டாம், வேற யார் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அப்படின்றதுக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் அடங்கியிருக்குல்ல. நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். நான் அதை தான் சொல்றேன். நாங்கள் எல்லாருமே எங்களோட வழிமுறையை மாத்திக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள், அது நான் தமிழ்நாட்டு மட்டும் சொல்லல, நான் தான் சொல்றேன். அது வந்து நம்ம பஞ்சாப்ல பாக்குறோம். அப்ப அந்த அப்புறம் இந்த காக்ரோச் ஒரு வந்துடுச்சு, நேபாளல பார்த்தோம், ஸ்ரீலங்கால பார்த்தோம். இது வந்து இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம், நீங்க திருப்பி வந்து சொல்லாதீங்க அவர் யாரு வேட்பாளர்னு தெரியல, யார் இதுன்னு தெரியல, அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க மாறுறீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. ஆகையால் இதை வந்து அதுதான் மெசேஜ் இந்த தேர்தல்.